ஆல்வேஸ் ஐ லவ் யூ சார். உங்க I love you too. வீடியோஸ் Love you too. நிறைய பார்த்து போலாமா? இல்ல நான் நிறைய போலாமான்னு கேட்டேன். சார். எனக்கே ஆசையா இருக்கு சார். அடுத்த ஜென்மத்துல நான் உங்களுக்கே அத்தை பொண்ணா கல்யாணம் ஆயிடுச்சா முதல்ல? இல்ல சார். அதான் சார், அடுத்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு அத்தை பொண்ணா பிறந்து நீங்க என்ன கல்யாணம் பண்ணி ஏன் அத்தை பொண்ணு பார்க்க போறீங்களா? நடிப்போட விட்னஸ், எவர்கிரீன் ஃபிட்னஸ், தமிழ் சினிமாவோட கோல்டன் மெம்பர். இவர் ப்ரூவ் பண்ணது ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர். நான் சொல்லும்போது யாரும் தெரிஞ்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டணும். லெட்ஸ் வெல்கம் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் அவர்கள். கேட்க பயமா இருக்கு. ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பீரியடுக்குள்ள வந்த மாதிரி எனக்கே நிறைய குழப்பமா இருக்கு. இங்கிலீஷ் எல்லாம் பேசுறீங்க. பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆங்கிலத்தை தான் பேசுறேன். சாரி, ஒரு ரெண்டு ஒன்று தான். ரெண்டு ஒன்று தான் சார். சில சமயம் குழப்பி பார்க்கணும். ஆக்சுவலா சார் என்ன என்டர்டெய்னரா கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சூப்பர் சார். ஆக்சுவலா நீங்க ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சார் பசங்க எல்லாருக்குமே. ஏன்னா தென் அண்ட் நவ் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்க தான். ஏன்னா அத்தை பொண்ணே வேணான்னு சொன்ன சின்ராசா இருந்து இன்னைக்கு மொத்த பசங்களும் விரும்புற ஐஸ்வர்யா ராய்க்கே பேரா பழுவேட்டையரா நடிச்சிட்டீங்க. ஸோ எவ்வளவு பெரிய விஷயம் சார். ஆக்சுவலா சார் நான் நிறைய ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கேன். அதர்வா சார் எல்லாருமே ஒரு கெஸ்ட் காது கிட்ட வராங்கன்னா தம்பி கொஞ்சம் கேள்வி கேட்காத, சீக்கிரம் முடிச்சிட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனா முதல் முறையா சார் என் காதுக்கு வந்துட்டு டேய் அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உங்களுக்கு சொன்னாரு. அதர்வா இங்கிருந்து உட்காந்துருந்தேன், சும்மா உட்காந்துருந்தேன், வேடிக்கை பார்த்து தான் இருந்தேன். அவர் சொல்லும் போது இந்த மூணாவது ரோல் ஆடின பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அவர் தானே சொன்னாரு. பாலா பாட்டு எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்தா? நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சா? பாட்டு சூப்பரா இருந்துச்சு. அது சொல்லவே வேணாம். இப்பதான் ஒரு விஷயமே கண்டுபிடிச்சேன். என்னது பாட்டுலயா? அந்த மூணாவது ஆடின பொண்ணு எங்க ஏரியாவா? ஹாய் சொன்னாரு சார். நான் எதையும் மறக்கிறது இல்ல பாரா. இல்ல நிறைய விஷயம் அதனால கேட்டா உடனே போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன்.